விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரம் நீங்க ஒரு மாவட்டங்களை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த அன்பும் ஆதரவும் நீங்க அதிகப்படியாக தான் இருக்கும். இன்னைக்கு சினிமால ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரிய வசூல் மன்னனா தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான அன்பும் ஆதரவும் அதிக அளவில் தான் இருக்கும். நீங்க கேட்கிற கண்டென்ட் வைஸா விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்ப்புங்கிறது எப்பொழுதுமே இருக்கு. கட்சி துவங்கிய நாளிலிருந்து விஜய் இது குறித்து பேசுவாரா, அது குறித்து பேசுவாரா, ஆணவ படுகொலை குறித்து பேசுவாரா, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து பேசுவாரா, யுஜிசியில கொண்டு வந்த மாற்றங்கள் குறித்து பேசுவாரா, கல்வித்துறையில இருக்கிற சிக்கல்கள் குறித்து பேசுவாரா, மாநில கொள்கை கொண்டு வராங்கன்னா அது கருத்துகள் இருக்கா அவருக்கு இப்படின்ட்டு பல விஷயங்கள் அவரிடம் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் என்னைக்குமே விஜய் பூர்த்தி செஞ்சது இல்லை. விஜய் எப்படின்னா இன்னைக்கு இந்த சுற்றுப்பயணமே கூட அவரை பொறுத்த வரைக்கும் மக்களை பார்த்து, அதாவது அவருக்கு வந்திருக்க கூட்டம் என்பது அவங்கள பார்த்து கையசிச்சாலே போதும், அதெல்லாம் வாக்குகளா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஓரளவுக்கு நடக்கலாம். ஏன்னா இந்த கூட்டம் என்பது விஜய் அவருடைய முகத்திற்காக வருகின்ற கூட்டம். விஜய் அண்ணாவை பார்த்தாலே போதும், நான் நைட்ல கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன், விஜய் அண்ணா காலையில நான் 5 மணிக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு விஜயோடைய தரிசனம் ஒன்றுமே போதுமானதாக இருக்கு. ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த கூட்டத்தால் மட்டுமே விஜய் அவர்கள் நினைக்கின்ற மாதிரி ஆட்சி கட்டல் அமர வைக்க முடியுமா முடியாதுன்னா நிச்சயமாக முடியாது. இது 10/10. அப்போ அந்த விஜய்க்காக வாக்களித்து அவர் ஆட்சி கட்டில் உட்கார வைப்பதற்காக ஒரு குரூப் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அதாவது இவர் பேசுவாரா, கண்டென்ட் வைஸா என்ன பேச போறாரு, திருச்சியில இருக்கிற பிரச்சனை குறித்து பேச போறாரா அப்படின்னு அவங்கள விஜய் கனெக்ட் பண்ணாதான் இது நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு முதன்மை சக்தியாக அவர் உருவாக்க முடியும். அதுதான் நம்ம எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. விஜய் கண்டென்ட் வைஸா என்ன பேசுவாரு? மதுரை மாநாட்டை எதிர்பார்த்தும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்துல பேச வேண்டிய பல விஷயங்களை பேசாமல் தவிர்த்து விட்டு சென்று விட்டார். இப்ப திருச்சிக்கு போகும்போது திருச்சியில காவிரி குறித்து பேசுவாரா, திருச்சியில இருக்கிற மற்ற பிரச்சனைகள் குறித்து பேசுவாரா, அங்க 2 அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்கள் குறித்து பேசுவாரா, திமுக அரசாங்கம் பொதுவா பேசாம ரொம்ப ஸ்பெசிபிக்கான இஷ்யூஸ்குள்ள போவாரா? இப்போ நேரு நகராட்சி நிர்வாகத்துறை வச்சிருக்காருன்னா நகராட்சி நிர்வாகத்துறையில இருக்கிற முறைகேடுகள் அதெல்லாம் பேசுவாரா, இல்ல பள்ளி கல்வித்துறையில என்ன சிக்கல்கள் இருக்கு, அன்பில் மகேஷ் பையன் அப்படிங்க இருக்காரு அப்படின்னு பேசுவாரான்னு இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாரிடமும் இருக்கிறது. என்ன பேச போறாரு, என்ன விஷயத்தை கையில் எடுக்க போறாரு அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு 15 நிமிடத்திற்குள் அவர் எப்படி செய்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா காவல்துறை ஒரு 25 நிமிஷம் கொடுத்தாலும் இல்லைங்க எங்களுக்கு 15 நிமிஷம் போதும்னு சொல்லிதான் இவங்க டைமே வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் பேசிவிட முடியுமா? இன்னொன்னு அவர் 4 வருவாய் மாவட்டங்கள் திருச்சியில் இருக்கனாலும் ஒரு வருவாய் மாவட்டத்துக்கு தான் போறாரு. இப்ப மற்ற வருவாய் மாவட்டங்கள் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பேசுவாரு? விவசாயிகள் பிரச்சனைங்கன்னா அது டெல்டா மாவட்டம், காவிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது கடைமடை வரைக்கும் தண்ணி போகுதா, டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனை இதெல்லாமே எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் அப்படிங்கறத ஒரு பேச்சுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.